నారాయణ నీ నామమే గతీక నారాయణ నీ నామమే గతీక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ నీ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த க்ஷேத்திரம் திருக்குறுங்குடி நம்பி க்ஷேத்திரம். இந்த திருக்குறுங்குடியில் 5 நம்பிகள் இருக்கிறார்கள். 5 நம்பி கோயிலையும் சேர்த்து தான் ஒரு க்ஷேத்திரமாக நம்ம இங்கே வழிபட்டுருக்கோம். இது மெயின் கோயில், திருக்குறுங்குடியோட மெயின் கோயில். இது வைஷ்ணவ நம்பி. இந்த ஸ்தலத்தில் 3 நம்பி இருக்கா. நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி. இந்த 3 நம்பிகள் இங்கே இருக்கா. அது இல்லாமல் வெளியில் திருப்பாக்கடல் நம்பி ஒருத்தர் இருக்க, பக்கத்தில் மலை மேலே ஒரு நம்பி இருக்கார், மலைமேல் நம்பி. இந்த 5 பேர் சேர்ந்து தான் ஒரு க்ஷேத்திரமாக நம்ம இங்கே திருக்குறுங்குடி நம்பியாக நம்ம சேவிச்சுருக்கோம். இந்த பெருமாளுக்கு வைஷ்ணவ நம்பின்னு பேர். வைஷ்ணவ நம்பிக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, ராமானுஜர் திருவனந்தபுரத்தில் போயிட்டு வைஷ்ணவத்தெல்லாம் பரப்புறதுக்கோசரம் போயிருந்தப்போ அங்கே இருக்கிற நம்பூதிரிகள்லாம் வந்துட்டு இவர் இங்கே இருந்தாக்கா நம்மளுடைய வழக்கத்தெல்லாம் இவர் மாற்றிடுவார் அப்படின்ட்டு கருட மந்திரத்தை பிரயோகித்து ராத்திரி தூங்கிட்டு இருந்த ராமானுஜரை அப்படியே கட்டிலோட அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் இருந்த திருவனந்தபுரத்தில் இருந்து மலைக்கு இந்த பக்கம் இங்கே ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. அந்த நதிக்கு பக்கத்தில் வந்துட்டு 2 நதிக்கு மத்தியில் ஒரு பெரிய கல் இருக்கும். அந்த கல் மேலே விட்டுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே காத்தால எழுந்த உடனே ராமானுஜர் எழுந்து பார்க்குறாரு, நம்ம திருவனந்தபுரத்தால் இருந்தோம், நம்ம இப்போ எங்கேயோ புது இடத்துல வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சிஷ்யனான வடுகன் நம்பியை கூப்பிடுறாரு. வடுகான்னு கூப்பிடுறாரு. ஆனால் வடுகன் வந்துட்டு வரலை. வடுகன் திருவனந்தபுரத்துலேயே அங்கே தூங்கிட்டு இருக்காரு. வடுகான்னு கூப்பிட்ட உடனே இங்கே இருக்கிற நம்பி பெருமானே வடுகன் மாதிரி ரூபா எடுத்தது ராமானுஜர்கிட்ட போயிட்டு அடியே தாசன் போய் நின்னாக்கா, ராமானுஜரும் வடுகனம்பி தான் வந்திருக்காருன்னு நினச்சிட்டு, பக்கத்துலேயே நல்லா ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, நம்ம போய் இங்கே நம்ம அனுஷ்டானம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கூட போய் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டாக்கா, இந்த கூட வந்த பெருமாளே வந்திருக்கிற இந்த வடுக நம்பி என்ன பண்ணார், குரு பண்ணுற எல்லா சிசுஷியும் பண்ணிட்டு அவருடைய துணியெல்லாம் துவச்சி அங்கே இருக்கிற அந்த அவருடைய பரிவட்டம் எல்லாத்தையும் உடத்து எல்லாம் பண்ணி அந்த கல்மெல்லாம் அங்கே உடத்திட்டு அப்புறம் வரைச்சி திரும்ப வீட்டுக்கு வரைச்சி. எப்போவுமே சிஷ்யன் வந்துட்டு குழச்சி கையில் கொடுக்க வழக்கம். அதனால வடுகம்பி உட்காந்து திருமணெலாம் குழச்சி கொடுத்தா ராமானுஜர் மொத்தம் 12 திருமண் சாத்திட்ட அப்புறமா மிச்சம் இருக்கிறத வந்துட்டு வடுகம்பிக்கு இட்டு விடுவாராம். அந்த மாதிரி இட்டு விட்டுட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு உள்ள பெருமாள் சேவைக்கு போச்சு. அந்த உள்ளே போயிட்டாங்க. தரிசம்பதிக்கிட்ட போன உடனே பார்த்தாக்கா சேவிச்சுட்டு எழுந்தாக்கா வடுகம்பியை காணும். எங்கே போனார் வடுகன் சொல்லிட்டு தேடிட்டு உள்ளுக்குள்ளே போனாக்கா, உள்ளுக்குள்ள பெருமாள் கிட்ட தளத்தில் இவர் இட்டுவிட்ட நெத்திக்கு இவர் இட்டுவிட்ட திருமணம் வந்துட்டு அப்படியே ஈரம் காயாமல் பெருமாளோட முகமண்டலத்தை பார்த்த உடனே இவருக்கு உடனே ஆச்சரியமாயிடுது. இத்தனை நாள் இங்கே வடுகம்பியாக வந்தது இந்த நம்பி தானா அப்படின்னுட்டு ரொம்ப இதாகிடுது. உடனே என்ன பெருமாளை நீங்களே இப்படி வந்தீங்கன்னாக்கா, அப்போ ஒரு ஆசிரியர் கேட்கறது, நீங்கள் ஆச்சாரியனா வந்துட்டு நான் உங்ககிட்ட சிஷ்யனாக வந்துருக்கேன், அதனால் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, உடனே ராமானுஜர் சொல்கிறாரு, குருக்கிட்ட எப்படி கேட்கணுமோ சிஷ்யன் அந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னாக்கா, உடனே அந்த ஒரு பீட்டம் போட்டு ராமானுஜர் ஆச்சாரியன் மாதிரி உட்கார வச்சு அவருக்கு கீழே வடுக நம்பி உட்காண்டாக்கா, வடுக நம்பின்னா இந்த இடத்துல பெருமாளுக்கே வந்துட்டு காதில் ஓம் நமோ நாராயணான்னு அந்த துவயமந்திரத்தை ராமானுஜர் ஆச்சாரஸ்தானத்தில் இருந்துட்டு அவருக்கு சிஷ்யனாக இருக்கிற இடத்துல சொல்கிறார். அதனால தான் இந்த இடத்துல அந்த நம்பி பேர் அவரை துவயம் சொல்லி அவரை வைஷ்ணவனாக பண்ணலாம். அதனால தான் இந்த பேரே வைஷ்ணவ நம்பி இந்த இடத்துல சொல்கிறான். இந்த கோவிலில் வந்துட்டு இந்த கோவில் மங்களாதாசனும் 4 ஆழ்வார்கள் பண்ணியிருக்கா. பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். பெரியாழ்வார் ஒரு பாசனம், திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசனம், திருமங்கை ஆழ்வார் 25 பாசனம், நம்மாழ்வார் 13 பாசனம். நம்மாழ்வார் வந்துட்டு இந்த கோவில் அந்த பாசனம் பண்ணி பாடச்சே தன் நாயகா பாவத்தில் தான் சொல்றார். அவரு எங்களையோ அன்னை மீதால் என்னை முனிவது நீர் நங்கள் போல திருக்குறுக்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேவியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. நிஜமாவே இந்த பெருமாளை பார்த்தா அந்த மனசு இந்த இடத்த விட்டு அகலாது. இப்போ வந்து இந்த எல்லாம் உள்ளெல்லாம் வந்துட்டு
ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அதனால மொத்தம் மாலாயம் பண்ணுறதுனால மூலவரெலாம் எதுவுமே சேவிக்க முடியாது. உற்சவரெலாம் சேவித்தோம். ரொம்ப அழகான இடம். ராமானுஜர் பெருமாளுக்கு திருமணிட்டு விட்ட இடம். அது எல்லாத்தையும் சேவிச்சுட்டு வந்தோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.